இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து வருவாராக. நாம் வாழ்கிற இந்த உலகமானது இன்றைய தினம் நாம் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு 50 வருடம் இல்லாவிட்டால் 100 வருடம், ஒரு 200 வருடங்களுக்கு முன்பதாக சென்று போய் பார்த்தால் அந்த நாட்களில் இல்லாத வசதிகள் இருக்கிறது, வளர்ச்சிகள் இருக்கிறது, முன்னேற்றங்கள் இருக்கிறது, இப்படி பல நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் பல துக்ககரமான காரியங்களும் தீங்கான காரியங்களிலும் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே காணப்படுகிறது. பத்திரிகை செய்தியையோ இல்லாவிட்டால் டிவியையோ இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவோ நாம் பார்க்கும்போது கொடூரமான செய்திகள், கோரமான செய்திகள், மோசமான செய்திகள், தீமையான செய்திகள், தீங்கான செய்திகள், ஆபத்து நிறைந்த செய்திகளை நாம் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுகிற உன்னதமான தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே ஆபத்துகள், தீமைகள், தீங்குகள் நிறைந்திருந்தாலும் நாம் பார்க்கத்தக்க எத்தனையோ பேர் அதிலே வீழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே பலவிதமான தீமைகள், தீங்குகள் இருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பொதுவான காரியங்கள் இப்படி நடைபெறுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமையை குறித்தும் தீங்கை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நான் அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டேன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கல்லரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரரால் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு தீமையும் தீங்கும் மோசங்களும் நேரிட கூடுமானால் அப்போஸ்தலனுடைய பவுலினுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் நேரிட்டு இருக்கிறது. ஆனாலும் அவைகளிலே அவர் அழிந்து போகவில்லை. அவருக்கு நேரிட்ட அந்த மோசங்களிலே அவர் சோர்ந்து போகவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 17ஆம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எபேசு பட்டணத்திலே தனக்கு நேரிட்ட காரியங்களை குறித்து அவர் சொல்லிவிட்டு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று அவர் சொன்னார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். தனக்கு நேரிட்ட தீமைகள், தீங்குகள், மோசங்கள், ஆபத்து நேரத்திலே
மனித ஒத்தாசை அவருக்கு இல்லாமல் போயிற்று. உடன் இருந்தவர்களுடைய ஒத்தாசை இல்லாமல் போயிற்று. யாரும் அவருக்கு உதவி செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அவர் சொன்னார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, எனக்கு நேரிட்ட எல்லா தீமையின் நின்றும் அவர் என்னை விலைக்கு காத்து கொள்வார். இந்த தீமை பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவதை அது தடுக்க முடியாது என்று சொல்லியும் அவர் சொன்னார். அது சொல்லிவிட்டு ஆண்டவரை அவர் துதிப்பதை, ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் எல்லா தீங்குக்கும், ஒரு தீங்கு ரெண்டு தீங்கு அல்ல, அநேக தீங்குகள் இருக்கிறது. மனிதர்களால் வருகிற தீங்கு, இயற்கையினால் வருகிற தீங்கு, வியாதிகளினால் வருகிற தீங்கு, இப்படி எத்தனையோ தீங்குகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலின்றும் நம்மை விடுவித்து காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, சோதம் கொமரா பட்டணம் அழிவுக்கு ஏதுவாக இருந்தது. ஆபிரகாம் அங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். அங்கே நீதிமான்கள் இருந்தால் 50, 45, 40, கடைசியாக அவர் 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று சொல்லி கேட்டபோது, இல்லை ஆண்டவர், நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அங்கே தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து இருப்பதை நினைவு கூர்ந்து அவர் ஜெபித்தார். தேவதூதர்கள் அந்த லோத்துவை, சோதோம் கொமோராவை அழிக்கும் முன்பதாக அவர்களை கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி லோத்துவை பார்த்து அவர் சொன்னார், மலைக்கு நான் ஓடி போகும் முன்பதாக தீங்கு என்னை தொடரும் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் அந்த முழு பட்டணமும் அழிகிற ஒரு நேரத்திலையும் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் கிருபையாக மனதுருகி அவர் ரட்சித்திருக்க, இந்த லோத்து சொல்லுகிறார், தீங்கு என்னை தொடரும் என்று சொல்லி சொன்னார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதே சோதோம் கொமோராவை குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது லோத்து அதை கண்ணேறிட்டு பார்க்கிறார். அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஏதேன் தேசத்தை போலவும் செழிப்பானதாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பட்டணத்திற்கு வருகிற தீங்கு தன்னையும் தொடரும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் தாவீது என்கிற ஒரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த, விசுவாசம் வைத்த, அவருடைய கிருபையை சார்ந்து கொண்ட, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு எவ்வளவோ ஆபத்துகள், தீங்குகள் நேரிட்டாலும் இவைகள் இன்றைக்கு என்னிடத்திலே தொடர்ந்து வருகிறது போல இருக்கும், ஆனால் அது என்னை தொடராது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருப்பதினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருவதாக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த மாதத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும், தீமைகளை தூரப்படுத்தும். ஆண்டவரே அப்ப அந்த பரமண்டல ஜெபத்திலே சொன்னீரே, சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்னதை போல ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தீமை நின்று விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ளும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக.